உங்களுக்கு ஆக கடவது. மத்தேயு 9:29. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க விசுவாசப்பட்டால் நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, உங்களுடைய விசுவாசம் எப்படின்னா கடுகு விதை அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கடுகு எடுத்துக்கோங்களேன். அந்த கடுகு எப்படின்னா சின்னதா இருக்கும், ஆனா அது முழுசா இருக்கும். ஆண்டவருடைய விசுவாசம் கடுகு விதை அளவு இருந்தாலே போதும்பா, நான் அதை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன். விசுவாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப பிரயாசம் பண்ணும், இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்க ஆண்டவர் எனக்கு செய்வார், நான் செபித்து கேட்டா கர்த்தர் எனக்கு கொடுப்பார், அவ்வளவுதான் விசுவாசம். இப்படி நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக கட்டாயம் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் தான் கொடுக்கிறார். ஏசப்பா எல்லாருக்கும் சுகம் கொடுக்கும் பொழுது, எல்லாருக்கும் அற்புதம் செய்யும் பொழுது அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா. இது ஒண்ணுதான் ஆண்டவருக்கு எல்லாருக்கிட்டையுமே கேட்பாரு. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் விசுவாசம். உன் விசுவாசத்தின்படிதான் உனக்காக கடவுது. அப்போ ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பைபிள்ல இருக்கு. ஒரு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அந்த ஸ்திரீக்கு 12 வருஷமா ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தினால அவங்க வருத்தப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவர்களால் எந்த ஒரு காரியமே செய்ய முடியவே இல்லை. அவங்க தன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் இழந்து உடம்புல சரீரத்திலையும் விலங்குல இருந்து ஒன்றுமே இல்லாம 12 வருஷம் பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் நமக்கு நோயெல்லாம் இருந்தா அது இவ்வளவு நம்மளை பாட்டி எடுக்கும். கொஞ்ச நாள் நம்மளாம் தாக்கு பிடிக்க முடியாது. அவர்கள் 12 வருஷம் அதை தாக்கு பிடித்தாங்க. கடைசி எப்படியோ இயேசுவை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அவர்களுக்கு என்ன விசுவாசம்னா, அவரோட பேசணும், அவர் அவருடைய கையை என்னுடைய தலையில வைக்கணும், அப்பதான் எனக்கு சுகம் கிடைக்கும். முதல்ல அவருடைய விசுவாசம் எல்லாம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாயிடுவேன். ஏன் இந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, இயேசப்பா எங்க போனாலும் அவ்வளோ கூட்டமா இருக்கும். எங்க போனாலும் அவர் போவதற்கு முன்பாக அந்த இடம் எல்லாமே அப்படியே நிறைஞ்சிடும். அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, ஒருவேளை கூட்டமா அந்த ஆண்டவரை பார்க்க முடியல, ஒருவேளை நம்மளை தீட்டுன்னு சொல்லிட்டு நம்மள அந்த இடத்துல சேர்க்கலன்னா, இல்ல எப்படியாவது இன்னைக்கு இயேசப்பா கிட்ட இருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கணும், எப்படியாவது இந்த அற்புதத்தை பெற்றுக்கணும், எப்படியாவது இன்னைக்கே நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசித்து அப்படி சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம், அவருடைய வஸ்திரத்தின் வஸ்திரத்தை ஃபுல்லா பிடிக்கல, வஸ்திரத்துல அந்த தொங்குற அந்த ஓரத்தை, அந்த சின்ன ஒரு பிடியை பிடிச்சா போதும், அது சின்னதா தொட்டா போதும் நமக்கு சுகம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசித்தாங்க. அதே போல அவங்க போனாங்க, கூட்ட நெரிசலா இருந்தது. அவங்க அதே போலவே வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்டு அந்த நிமிஷத்திலே அவர்களுக்கு அந்த பெரும்பாடு நின்று போயிட்டு, அந்த காரியங்கள், அந்த பலவீனங்கள் அஞ்சிலிருந்து மாற்றப்பட்டுருச்சு. அவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சுகம் கிடைச்சது. சரி, எதனால? அவர்கள் விசுவாசத்தினால. அநேக ஜனங்கள் அந்த கூட்டத்துல ஆண்டு பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவை தள்ளி இருப்பாங்க, இடிச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த தள்ளவங்களுக்கும் இடித்தவங்களுக்கும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கவே இல்லை. இயேசுவை தள்ளாங்க, இடிச்சாங்க. அப்ப இயேசுவை தொட்டு இருப்பாங்களே, இயேசுவை தொட்டுனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய சரீரத்துல சுகம் கிடைத்திருக்கும் இல்ல. தள்ளாங்க, இடிச்சாங்க, பிடிச்சாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனா அவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த ஸ்திரீ, அவருடைய விசுவாசம் என்ன? வஸ்திரத்தின் ஓரத்தை, அப்ப அதை தொட்டாலாகியும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசித்தாங்க. அவர்கள் எப்படி விசுவாசித்தாங்களோ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த க்ஷணத்திலே அவர்களுக்கு அந்த பெரும்பாடு நின்று போயிடுச்சு. அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் உடம்புல வந்து. இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. உங்கள் விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்கும். அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்திருக்கு. அதான் வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது. நீங்க விசுவாசித்தா எல்லாமே நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் எது ஒண்ணுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்போ நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். விசுவாசம் அவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணுமா, சமாதானம் வேணுமா, ஏதோ ஒரு காலத்துல குறையப்பட்டிருக்கீங்களா, எல்லாவற்றையுமே கர்த்தருடைய சமூகத்துல கொடுங்க. அப்படி சமூகத்தை ஒப்பு கொடுங்க. நீங்க விசுவாசத்தை கொடுங்க, சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தை கர்த்தர் நீங்க அதெல்லாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனை விடுதலை கொடுப்பார். சகலத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உங்கள் விசுவாசம்.
அதுதான் கர்த்தருக்கு தேவை. உங்களுடைய விசுவாசம் தான் வல்லமை எழுக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அநேக ஜனங்கள் இயேசுவை இடித்தார்கள். இடித்தவர்களுக்கு வாழ்க்கை மாறல, எந்த ஒரு காரியம் கொடுக்கப்படல. ஆனா விசுவாசித்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அந்த ஸ்திரீக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவள் உடனே அந்த நிமிஷமே அவளுக்கு சுகம் கிடைத்தது. இதுதான் விசுவாசத்தின் வல்லமை. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அதை கர்த்தர்ட்ட சொல்லிட்டு நீங்க விசுவாசத்தோட காத்துருங்க. கர்த்தர் இன்றைக்கு அதை மாற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுப்பார். நம்ம ஒரு கர்த்தர் நோக்கி கேட்போம். நீங்க விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை கேளுங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு அதுல தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பார். நம்ம அவரை நோக்கி ஜெபிப்போம். உண்மையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் ஜீவனின் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆண்டவரே, பிரியமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகலத்தையும் செய்யும் வல்லமையுள்ள என் தேவனே, வல்ல பிதாவே, யெகோவாயே உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் செய்பவரே, சமாதானக்காரரே, சர்வ சிருஷ்டிகரே உமக்கு நன்றி அப்பா. அநேக ஜனங்கள் தம்முடைய தேவைகளை, தம்முடைய கவலைகள், கலக்கங்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சமூகத்துல கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்தை யாரு கேட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்பா, கூட யாரு ஜெபித்தாலும் பரவாயில்ல, விசுவாசத்தை எந்த பிள்ளைகள் என்ன கேட்டாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு அதை கொடுப்பீராக. என் தகப்பனை இதை கொடுங்க, என் ராஜாவை இதை கொடுங்க, ஏசுமக ராஜாவை இந்த காரியத்தை அவர்களுக்கு சந்திப்பீராக. அந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த விஷயங்களை அவங்க வாழ்க்கையில கொடுங்க ஆண்டவரே. அந்த காரியங்களை கட்டாயம் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் விசுவாசத்தை தம்முடைய தேவைகளை கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அந்த தேவைகள் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, அந்த பிசாசு கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அபிஷேகநாதனே, ஆறுதலின் தேவனே, இம்மானுவேலரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வலோகத்தின் சிருஷ்டிகரே, அந்த காரியத்தை நீர் கொடுப்பீராக அப்பா. அந்த காரியத்தை கொடுங்க ஆவியானவரே, இந்த காரியத்தை கொடுங்க. என் பலனே இந்த காரியத்தை கொடுங்க. என் துருகமே இந்த காரியத்தை நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கரம் இருக்கட்டும், உடைய ஆவி இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீ செய்ய போகின்ற மகிமையான காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்து கேட்ட எல்லா பிள்ளைகளும் இப்பொழுதே நன்மை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை நீர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நீர் செய்தமைக்காகவும் ஜெபத்தை கேட்டு இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.